நேற்று பகல் ஒரு வெளிநாட்டவன் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் என்ன செய்திருக்கான்னு சொன்னா, ஓட்டமாவடியில் சென்ட்ரல் பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்கிற சில்லறை கடைக்கு வந்திருக்கான். வந்து 5000 ரூபா காசை கொடுத்து மாற்றி கேட்டிருக்கிறான். கேட்டதுக்கு பின்னால அந்த இடத்துல மாத்துறதுக்கு அந்த காசை எடுத்த பொடியன் காசை எடுக்கும்போது வேற ஏதோ ஒரு விஷயத்தை அவன் அதுக்குள்ள டைவர்ட் பண்ணி திருப்பி அந்த 5000 ரூபா காசை வாங்கி வச்சிடறான். வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு சோஸ் பேக்கெட் ஒன்று வாங்குறதுக்காக வேண்டி இந்த சோஸை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கு பிறகு அது ஒரு 350 ரூபா 300 ரூபா சோஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அந்த தக்காளி சோஸை வாங்கி எடுத்துட்டு மிச்சம் கேட்குறான். இப்போ காசு கொடுத்த காசை வாங்கிட்டு மறுபடியும் மிச்சம் கேட்குறான். மிச்சம் கேட்டதுக்கு பின்னால் இவர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த மிச்சத்தை ஏற்கனவே 5000 ரூபா வாங்கின அந்த ஞாபகத்தில் இவன் எப்படியோ அவடத்தை வச்சு ஒரு குழப்பம் உண்டை பண்ணி அந்த 5000 ரூபாய்க்கு பேலன்ஸ் கேட்டிருக்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, காசு கண்டுக்கிறது பிறகு நான் இப்போ தந்தனே 5000 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த பொடியனை வந்து என்ன செய்திருக்கிறாரு, கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அதில் மிச்ச காசையும் வாங்கிட்டு இவன் எஸ்கேப் ஆகிட்டு போயிருக்கிறான். இப்படி பட்டப்பகலையில் பச்சை கொள்ளை அடிக்கிற கொள்ளைக்காரன் இவன் வெளிநாட்டுக்காரனா இல்லை ஸ்ரீலங்காக்காரன் வெளிநாட்டவன் மாதிரி நடிக்கிறானா என்னன்னு தெரியாது. அந்த காட்சியை நான் போடுறேன், உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண காட்சியை நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். இப்படியாப்பட்ட எவனாவது ஒரு நாதாரி பயல் வந்தாலுன்னு சொன்னால் நிச்சயமாக கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு கடைக்காரர்களும் கவனமாக இருங்க. காசு கொடுக்குற விஷயத்தில் சிசிடிவி கேமரா இருந்ததுனால இந்த விஷயம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்போவும் அவர் கேமரா முன்னுக்கு இருக்கிறதுனால ஒரு பேக்குக்கு பக்கத்தில் அப்படி போய் ஒளிஞ்சு கொண்டு தான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பசாரும் சைக்கிள் எடுத்துட்டு வெளில சுற்றினாச்சு எங்கே நான் போட்டு போகிறது